கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்தில் உங்களோடு தேவ வசனத்தை பேசுவதில் நான் மிக்க மகிழ்ச்சியாயிருக்கிறேன். இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. ஆம் பிரியமானவர்களே, இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது உன் சுய புத்தியில் சாயாமல் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிரு என்று நாம் வாசித்தோம், கேட்டோம். 1-2 காரியங்களை இதோடு சேர்த்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நாளுக்கு முன்பு யோவான் ஸ்நாபகன் பிறக்க வேண்டியதாக இருந்தது. அதற்கு தன்னுடைய தகப்பனார், யோவான் ஸ்நாபகனுடைய தகப்பனார் ஆலயத்தில் தேவனுக்கென்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பொழுது தேவதூதன் இறங்கி வந்து அவரோடு சொல்லுகிறார், உன்னுடைய ஜெபத்திற்கு, உன்னுடைய விண்ணப்பத்திற்கு பதிலாக நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இது எப்படி நடக்கும்? இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன் என்று கேட்டா, எனக்கு வயதாயிருச்சு, என்னுடைய மனைவிக்கும் வயதாயிருச்சு, இனி இது நடக்காது அப்படின்னு சொல்றார். ஆனா தேவதூதன் தான் வந்து அவர் கூட பேசுறாரு, இது நடக்கும் அப்படின்னு சொல்றார். தேவதூதன் நடக்க வேண்டியதை பேசுகிறார், ஆனா இவரோ நடக்க வேண்டிய காரியத்திற்கு தடையாக யோசிக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இதுதான் சில நேரங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் சுய புத்தியில் சாயும் போது, நாம் சிந்திக்கும் போது, யோசிக்கும் போது சில காரியங்கள் எதுவுமே நடக்காது என்று நாம் நினைத்து விடுகிறோம். ஒருவேளை இந்த இழந்து போன சந்தோஷத்தை எனக்கு கிடைக்காது என்று நான் விரும்புகிறோம். இழந்து போன ஒரு வாழ்க்கை இனி கிடைக்காது அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். ஒரு அடுத்த காலத்தில் ஒரு மெசேஜ் இப்படியாக நான் படித்த ஞாபகம் எனக்கு வருகிறது. ஒரு தம்பதிகள் அவருடைய திருமண வாழ்க்கையில் இருந்து வேறு பிரியும்படி அவர்கள் தீர்மானித்து அவர்கள் கேஸ் ஃபைல் செய்து, அந்த கேஸ் நடந்து கொண்டு இருக்கிறது, முடிவு வந்தது, அவருக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வந்தது. ஆனா அந்த டைவர்ஸ் வந்த பிறகு அந்த ஸ்திரீயும் அந்த புருஷனும் இப்படியாக நினைக்கிறாங்க, ஏதா இருந்தாலும் நான் இன்னி ஒருவரை கல்யாணம் பண்ணுவேன், ஆனா அது திரும்பவும் ஒன்னவே பண்ணக்கூடாதா அப்படின்னு யோசித்து அந்த டைவர்ஸ் ஆனவர்களே திரும்பவும் திருமணம் செய்து கொண்ட ஒரு கதையை நான் வாசித்திருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, சில நேரங்களில் இப்படிதான் தவறான நம்முடைய சுய நினைவில் இருந்து கொண்டு நாம் தவறான காரியங்களை தீர்மானிக்கிறோம். ஆனா அடுத்த ஒரு நாள் நாம் இப்படிதான் வாழணும் அப்படின்னு நினைத்து நாம் யோசித்து நாம் எதையெல்லாமோ செய்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய சுய நிலைவில் சாயாமல் கர்த்தர் மேல் பற்றுதலாயிரு அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அதுக்கு அர்த்தம், நீ உன்னுடைய புத்தியில நீ எதுவும் செய்யாத, உனக்காக நான் செய்து தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்று நமக்கு தெரியும், யோவான் ஸ்நாபகனுடைய தகப்பனாருக்கு நேரிட்டது, அந்த காரியம் நடக்கும் வரைக்கும் நீ ஊமையாயிருப்பாய், பேசாதிருப்பாய் என்று தூதன் சொன்னவுடன் அவருடைய வார்த்தை பேச முடியாமல் அவர் ஊமனாக மாறிவிட்டார் என்று வேதத்தில் காணப்படுகிறது. நாம் சுய நிலைமையில் எடுக்கிற, சுய புத்தியில் எடுக்கிற காரியங்கள் நம்மை சில இடத்தில் பேச முடியாம நம்முடைய ஊமையாக்கி மாற்றிவிடும். ஆனா கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருந்தால் அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆம் பிரியமானவர்களே, நாம் சுய புத்தியில் சாயாமல் கர்த்தர் பேரில் நமக்கு பற்றுதலாய் இருப்போம். கர்த்தர் நம்மை இந்த நாளிலும் ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. ஆமென். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன்.
என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். நல்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த வார்த்தை உமது பிள்ளைகளை கேட்கும் பொழுது அவருடைய சுய புத்தியில் எடுத்த சில காரியங்களை மாற்றி தேவன் செய்ய விரும்புகிற காரியத்தை உமது பிள்ளைகளுக்கு செய்து நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.